ஆம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் சில விஷயத்தில் அவசரம் காட்டக்கூடாது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒருவன் மற்றவர்களை கஷ்டப்படுத்துவதற்கு ஆர்வமாகவே இருந்து கொண்டே இருக்கிறான். புரிகிறதா யாரை சொல்கிறேன் என்று? உன்னை சிறிய அதாவது ஒரு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு வரும் பொழுது நிறைய ஆசைகளோடு நிறைய கனவுகளோடு நீ வந்தாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலேயுமே அந்த நபர் வாழவே விடாமல் உன்னை தொந்தரவு படுத்தி கொண்டு உன்னை அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகரவே விடாமல் எல்லா விஷயத்திலும் தொந்தரவு செய்து கொண்டு உன்னை எப்பொழுதும் கண்ணீரை சிந்த வைத்து கொண்டே இருந்தார். ஆனால் இப்பொழுது அவருடைய நிலைமையோ படும் மோசமாக இருக்கிறது. அதனால்தான் நான் எப்பொழுதுமே சொல்வேன், அடுத்தவனை கஷ்டப்படுத்துவதற்கு முன்பு அந்த நிலைமையில் தான் இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை யோசித்துவிட்டு கஷ்டப்படுத்துங்கள் என்று. அப்படி யோசிப்பவன் யாரும் மற்றவர்களை கஷ்டப்படுத்த மாட்டான். ஆனால் மற்றவனோ வாழக்கூடாது, தன்னுடைய குடும்பம் மட்டுமே வாழ வேண்டும் என்று நினைப்பவன் எப்படி இங்கு மற்றவர்களை வாழ விடுவான்? தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையின்படி எல்லோரிடமே நீ ஒத்துமையாகத்தான் இருப்பாய். ஆனாலும் நீ ஒரு புதிய வாழ்க்கைக்குள் எடுத்து வைக்கும் பொழுது முடிவெடுத்தாய், எல்லோரிடமும் ஒத்துமையாக இருக்க வேண்டும், நாம் எப்பொழுதும் அடுத்தவரிடம் கோபம் காட்டக்கூடாது என்று. ஆனால் அங்கு இருப்பவர்கள் யாரும் விடவே இல்லை. உன்னை கோபப்படுத்தி தான் பார்க்க வேண்டும் என்று கோபப்படுத்தினார்கள், அளவைத்தே ஆக வேண்டும் என்று அளவைத்தார்கள். அதில் மும்மரமாக ஒருவன் இருந்தான். அவன் உன்னுடைய வாழ்க்கையே ஒரே தரியாக முடிக்க வேண்டும் என்று அவன் காத்து கொண்டு இருந்தான். ஆனால் அவனுக்கோ இப்பொழுது மிக 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 பெரிய ஒரு கண்டத்தில் இருக்கிறான். அதாவது உடம்பு சரியில்லாமல். நீ இப்பொழுது கூட நினைத்து கொள்வாய், நம்மை எப்படி வேண்டுமானாலும் அவன் கஷ்டப்படுத்தியிருக்கலாம், அவன் நிச்சயமாக நன்றாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் நீ நல்ல பிள்ளை அப்படி நினைக்கிறாய். ஆனால் தெய்வம் பாவத்தை சேர்த்து கொண்டே இருந்தால் மற்றவனுக்கு எப்பொழுதுமே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், ஒருவன் பாவத்தை சேர்த்து கொண்டே இருந்தால் தெய்வம் நிச்சயமாக தண்டனை கொடுத்தேதான் ஆகும். புரிகிறதா? பாவம் ஒருவன் செய்கிறான் என்றால் ஆரம்ப காலகட்டத்தில் பாவம் செய்யும் வரைக்கும் அவன் நல்ல பிள்ளையாக நல்லவனாக இருக்கலாம். ஆனால் மற்றவர்களுக்கும் அவன் நல்லவனாக தெரியலாம். ஆனால் தெய்வத்தின் கண்களுக்கு அவன் நல்லவனாக தெரிய மாட்டான் எப்பொழுதுமே. தங்கமே, காலம் முழுவதும் உன்னை கஷ்டப்படுத்தலாம் என்று திட்டம் போட்டவனுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்துதான் அவனை மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கே போக விடாமல் வைத்திருக்கிறேன். உனக்கு நான் எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியும். ஆனால் நீயோ பயந்து விடுவாய் என்பதற்காகத்தான் எல்லா விஷயத்தையும் மறைமுகமாகவே சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகளுக்கு பயம் என்ற ஒரு விஷயம் வரக்கூடாது என்பதற்காக. என்னுடைய வாழ்நாளில் நான் இந்த மாதிரியான ஒரு மோசக்காரனை பார்த்தது இல்லை. நானோ பல பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன். ஆனால் இவனைப் போல ஒரு மோசமானவனை நான் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு மற்றவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தவன். இவனையெல்லாம் வாழ விடலாமா? மற்றவர்கள் வாழக்கூடாது என்று நினைத்தவனுடைய வாழ்க்கையில் அவன் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? என்னுடைய தங்கத்திற்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் இந்த நேரத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். காலம் உன்னை சோதிக்கலாம், மற்றவன் உன்னை காயப்படுத்தலாம், ஆனால் சாய் உன்னை காப்பாற்றுவே. சாய் எல்லா இடத்திலும் உனக்காக மிகப்பெரிய ஒரு தூணாக நிற்பேன். மிகப்பெரிய ஒரு இன்பத்தை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். எதுவாக இருந்தாலும் என்னை மீறி உன்னுடைய வாழ்க்கையில் தப்பாக எதுவும் நடக்காது, சரியாகவும் எதுவும் நடக்காது. என்னை மீறிதான் நல்லதும் கெட்டதும் உன் வாழ்க்கைக்குள் வர வேண்டும். நான் நல்ல விஷயத்தை கூட சுலபமாக அனுமதிப்பேன், ஆனால் கெட்ட விஷயத்தை அனுமதிக்க மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளை கர்மவினையின் பலனை விஷயத்தை மட்டும்தான் அனுபவிக்க வேண்டுமே தவிர மீதி எந்த விஷயத்தையும் அனுபவிக்க கூடாது. நல்லது மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும். உன்னை பாடாக படுத்திவிட்டு இப்பொழுது எழுந்திருக்க முடியாமலேயே படுத்து கிடக்கிறான். அடுத்த கட்டத்திற்கு மற்றவனுடைய உதவியை எதிர்பார்த்து படுத்து கிடக்கிறான். இதெல்லாம் எதற்கு? ஒருவனை கஷ்டப்படுத்தும் பொழுது, ஒருவனை கண்ணீரை சிந்த வைக்கும் பொழுதே யோசிக்க வேண்டும்.
கண்ணீரை சிந்த வைக்கிறோமே, அடுத்தது நம் வாழ்க்கையில் என்ன ஆகும் என்பது. ஆனால் இப்பொழுது அவன் கண்ணீரை சிந்துகிறான், அவனுக்கு உதவுவதற்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறான். வயதாகி விட்டால் என்ன, பாவ புண்ணியம் இல்லாமல் ஆகிவிடுமா? வயதாகி விட்டால் என்ன, எந்த ஒரு விஷயத்திலும் செய்ததற்கான தண்டனை கிடைக்காமல் ஆகிவிடுமா? இந்த ஜென்மம் அல்ல, எந்த ஜென்மம் எடுத்தாலும் 7 ஜென்மம் எடுத்தாலும் பாவம் செய்தான் அவன் நிச்சயம் தண்டிக்கப்படுவான். உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் இதேதான் சொல்கிறேன். எந்த ஒரு நிலையிலும் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாது. எல்லா விஷயத்திலும் நீயாக இரு. எப்பொழுதும் காலம் முழுவதும் உனக்கு நான் இன்பத்தை கொடுப்பேன். காலம் முழுவதும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் நான் செய்து கொடுப்பேன். எந்த ஒரு நிலையிலும் தவறு செய்யும் பொழுதே தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தண்டனை தானே, அது எப்பொழுதாவது பார்த்துக்கொள்வோம், எப்பொழுதாவது பார்த்துக்கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடாது. தண்டனைகள் இன்றல்ல, என்று வேண்டுமானாலும் கிடைக்கும். காலங்களை எப்பொழுதும் சாதாரணமாக நினைத்து தாண்டக்கூடாது. நிச்சயமாக ஒவ்வொரு தண்டனை, ஒவ்வொரு செயலுக்கு பின்னும் தண்டனை, நல்லதுகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் அதையெல்லாம் மறந்துதான் சிலரோ இங்கு அதிகமான ஆட்டத்தோடு ஆடுகிறார்கள். ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வரும். அதை தான் உன்னை கண்கலங்க வைத்தான் பார்த்தியா, அவன் சொல்லிக்கொண்டு இருக்கிறான். வலி என்றால் என்ன, வேதனை என்றால் என்ன, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது என்பதை ஒன்று விடாமல் அவன் வாழ்க்கையால் அனுபவித்து கொண்டு இருக்கிறான். தங்கமே, நடந்துவிட்டது. அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுக்கும் இடத்தில் நான் இருந்து கொடுப்பேன். அதனால் நீ எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்காது. என்னை கஷ்டப்படுத்தினான், அவன் நன்றாக இருக்கிறான், நான் இப்படி இருக்கிறேனே என்று. தவறுகள் செய்பவனுக்கு நிச்சயமாக தண்டனை கொடுக்கும். நீ எந்த ஒரு விஷயத்திலையும் தண்டனை செய்யாமல், அதாவது நான் உனக்கு தண்டனை கொடுக்காமல் நல்ல பிள்ளையாகவே இரு. முழுவதும் உன்னை சோதிக்க மாட்டேன். உன்னை நான் நல்லபடியாகத்தான் வாழ வைப்பேன். கண்டிப்பாக என்னுடைய ஆசைகளும் அருளும் எப்பொழுதும் உன்னோடு இருக்கும். என்னுடைய ஆசைகள், என்னுடைய பிள்ளை எப்படி வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேனோ அதுவும் நிச்சயமாக நடக்கும். உன்னுடைய ஆசைகளும் கண்டிப்பாக நடக்கும். போக போக உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீயே சந்தோஷப்படும் அளவுக்கு அற்புதமும் அதிசயமும் நடக்கும். இனிமேல்தான் வாழ்வில் இன்பம் என்றால் என்பதை பார்ப்பாய். அதான் துரோகி உன்னை விட்டு தூரமாக இருக்கிறானே. ஆனால் இனிமேல் தானே நல்லதை பார்க்க வேண்டும். அதனால் இனிமேல் நல்லதை பார்ப்பாய். காலம் முழுவதும் உனக்கு நிச்சயமாக நல்லது செய்வேன். உன்னிடம் யார் தேவையில்லாமல் சண்டை போடுகிறார்களோ, யார் உன்னுடைய மனதை காயப்படுத்துகிறார்களோ, யாராக இருந்தாலும் என்னிடம் சொல், நான் பார்த்துக்கொள்கிறேன். அவர்களுக்கு என்னென்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து நான் என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்கிறேன். நீ எப்பொழுதும் என்னுடைய பிள்ளை. உன்னுடைய வாழ்வில் நான் ஒவ்வொரு முறையும் துணையாகவே இருப்பேன். உன்னுடைய நெருங்கிய உறவுகளை உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் பல மாற்றங்களும், உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து வியக்கும் வகையிலும், உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து ஆசைப்படும் வகையிலும் உன்னுடைய வாழ்க்கையை அடுத்தடுத்து இன்பத்தையே நான் கொண்டு வந்து தருவேன். நிச்சயமாக இனி வரும் ஒவ்வொரு நாளும் இன்பமாக இருக்கட்டும் என்று நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். பொறுமையோடு இருந்து நல்ல எதிர்காலங்களை பெற்றுக்கொள். எதுவாக இருப்பினும் நான் இருக்கிறேன். எல்லா காலகட்டத்திற்கும் உனக்கு தகுந்தது போல எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து உன்னை ஒவ்வொரு நாளும் இன்பமாக வாழ வைப்பது மட்டுமே என்னுடைய குறிக்கோளாக உள்ளது. நல்லது நடக்கட்டும். எல்லா நாளும் உனக்கு பிடித்ததாக இருக்கட்டும். எப்பொழுதும் நீண்ட ஆயுளோடு எப்பொழுதும் சந்தோஷமாக நீ வாழ்வாய். அதற்கு நானே பொறுப்பு. தைரியமாக இருங்கள். எல்லா நாளும் உங்களுக்கு துணை நானே. ஓம் சாய்ராம்.